Hello students, welcome to Shiny Max 10th standard Max chapter 2 exercise 2.5 ல 9th sum solve பண்ணிரலாம். Find x, y and z given that the numbers x, 10, y, 24, z are in AP. நம்ம இந்த கொஸ்டின்ல ஒரு AP sequence தந்திருக்காங்க கொடுத்துக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கிவனில் தந்திருக்க ஏபி சீக்வன்ஸை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னா T1, செகண்டாக இருக்கக்கூடிய வேல்யூ T2, தேர்டாக இருக்கக்கூடிய வேல்யூ T3, ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய வேல்யூ T4, அதுக்கப்புறம் ஃபிஃப்த் வேல்யூ T5. இங்கே 5 வேல்யூஸ் இருக்குது. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு 4 வரும். அதாவது D1, D2, D3, D4 எப்போவுமே காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து D1ஐயும் D2ஐயும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, D1 is equal to D2. ஸோ D1னா என்னன்னா T2ல இருந்து T1 மைனஸ் பண்ணணும். ஓகே, அப்போ T2 மைனஸ் T1. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவல் டு நெக்ஸ்ட் D2னா என்னன்னா T3ல இருந்து T2 மைனஸ் பண்ணணும். T3 மைனஸ் T2. ஓகே, ஸோ இனி வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? T2ஓட வேல்யூ 10. அப்போ 10 நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பல். T1ஓட வேல்யூ x. ஓகே, அப்போ x இஸ் ஈக்குவல் டு T3ஓட வேல்யூ y. அப்போ y மைனஸ் T2ஓட வேல்யூ 10. ஓகே, 10 வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு போகலாம். ஸோ அதனால் மைனஸ் எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டு. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி மைனஸ் 10 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 10 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 10. ஓகே, இனிமேல் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இங்கே ரெண்டுமே என்னது மைனஸ் சிம்பல். அப்போ மைனஸ் சிம்பல் போட்டுக்கிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாலே போதும். 10 ஆட் பண்ணால் 20. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ மைனஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ எப்போவுமே மைனஸில் இருக்கக்கூடாது, ப்ளஸில் இருக்கணும். ஸோ அப்போது என்ன பண்ணலாம்? டிவைடட் பை மைனஸால் டிவைட் பண்ணிட்டாலே போதும். மைனஸால் டிவைட் பண்ணால் ப்ளஸ் வேல்யூ மைனஸ் ஆகும், மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸாக மாறிடும், மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய்யாக மாறிடும், மைனஸ் 20 ப்ளஸ் 20யாக மாறிடும். சரிங்களா? ஓகே, இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இனிமேல் D2 ஈக்குவல் டு D3 கண்டுபிடிச்சிடலாம். D2 ஈக்குவல் டு D3. ஆல்ரெடி D2க்கு எழுதியிருக்கோம் T3 மைனஸ் T2. அப்போ எழுதிடலாம் T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு இனிமேல் D3னா T4லேருந்து T3யை மைனஸ் பண்ணிடணும். அப்போ T4 மைனஸ் T3. ஓகே, T3ஓட வேல்யூ y. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் T2ஓட வேல்யூ 10 இஸ் ஈக்குவல் டு T4ஓட வேல்யூ 24 மைனஸ் T3ஓட வேல்யூ y. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டுலேயுமே ஒய் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஒய்யை எல்லாமே ஒரு சைடு வச்சுக்கலாம். இந்த ஒய் எங்கே இருக்கட்டு, இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் ஒய் ஈக்குவலுக்கு எந்த பக்கம் வந்துன்னா ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி 24 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 10 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 10. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஒய்க்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்றே ஆட் பண்ணால் 2. ரெண்டுலேயுமே ஒய் இருக்குது, அதனால் ஒய்யை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 24ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் 34. சரிங்களா? ஸ்டெப்போ இன்னொரு கூட எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தேவை. அப்போ ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 34 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 2 வந்து மல்டிபிளில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவைடட் பையாக மாறிடும். அப்போ டிவைடட் பை 2. இனி 2 டேபிள் கேன்சல் ஆகும். 1 2s are 2, 1 2s are 2, பேலன்ஸ் 1, 7 2s are 14. அப்போ ஒய்யோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்னன்னா 17. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை நான் ஃபஸ்ட்டு இக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும் இல்லையா? ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். Substitute y is equal to 17 in equation 1. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் equation நம்பர் 1 எழுதிக்கலாம். அப்படியே x plus y is equal to 20. x அப்படியே எழுதிக்கலாம். y ஓட வேல்யூ 17 சப்ஸ்டிட் பண்ணிடலாம் is equal to 20. நம்மளுக்கு x ஓட வேல்யூ தேவை. அப்போ x மட்டும் இங்கே இருக்கட்டு. இனிமேல் இந்த 17 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போயிடும். ஓகேங்களா? ஆல்ரெடி இங்கே 20 இருக்குது. இங்கே ப்ளஸ் 17 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 17. ஓகே, ஸோ அப்போ 20லேருந்து 17 மைனஸ் பண்ணால் 3. அப்போ ஃபைனலாக எக்ஸோட வேல்யூவையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நீ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு D3ஐயும் D4ஐயும் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, எழுதிக்கிறேன். D3 இஸ் ஈக்குவல் டு D4. D3னா T4 மைனஸ் T3 இஸ் ஈக்குவல் டு D4னா T5 மைனஸ் T4. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். T4ஓட வேல்யூ 24 மைனஸ் T3ஓட வேல்யூ என்னன்னா y இஸ் ஈக்குவல் டு T5ஓட வேல்யூ என்னன்னா z மைனஸ் T4ஓட வேல்யூ என்னன்னா 24. ஓகே, இங்கே பாருங்கள் ஒய் இருக்குது. நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தெரியும். ஒய்யோட வேல்யூ 17. அப்போ டேரெக்டாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ 24
மைனஸ் ஒய்யோட வேல்யூ 17 இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24. நம்மள இங்கே இசட்டோட வேல்யூ தான் தேவை, அந்த இசட் மட்டும் இங்கே இருக்கட்டு. இந்த மைனஸ் 24 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம இதை சால்வ் பண்ணலாம். 24லேருந்து 17 மைனஸ் பண்ணால் 7. ஓகே, இங்கே மைனஸ் 24 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு இப்போ பேலன்ஸ் இங்கே இசட் மட்டும் அப்படியே இருக்கும். ஓகே, 7ஐயும் 24ஐயும் ஆட் பண்ணால் 31. அப்போ இசட்டோட வேல்யூவை நம்ம ஃபைனலாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். என்னது 31. அப்போ எழுதிக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 3, நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ 17, ஃபைனலாக இசட்டோட வேல்யூ 31. சரிங்களா? ஓகே, இதை தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மாதிரி நம்ம 3 வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 10th சம் சால்வ் பண்ணிடலாம். இன் எ தேட்டர் தேர் ஆர் 20 சீட்ஸ் இன் த ஃப்ரண்ட் ரோ. அதாவது ஒரு தேட்டரில் ஃப்ரண்ட் ரோவில் 20 சீட்ஸ் இருக்குதான். சரிங்களா? அண்டு 30 ரோஸ் வேர் அலாட்டட். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ரோ, அந்த தேட்டரில் ஃபஸ்ட்டு ரோ, இதில் வந்து 20 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி டோட்டலாக எத்தனை ரோ இருக்குன்னா 30 ரோ இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது ஃபஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ, நெக்ஸ்ட்டு இது வந்து தேர்ட் ரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈச் சக்சஸிவ் ரோ கண்டென்ஸ் 2 additional seats then its front row. அதாவது இப்போ பாருங்க, ஃப்ரண்ட் ரோவில் 20 சீட்ஸ் இருக்கு. இனிமேல் அடுத்த ரோக்கு இன்னும் 2 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பாருங்க, 20 + 2 22. இந்த மாதிரி 2 இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த தேர்ட் ரோவில் இன்னும் 2 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 22 + 2 24. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோவில் இன்னும் 2 சீட்ஸ். அப்போ 24 + 2 26. இந்த மாதிரி 2 சீட்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோ. இந்த மாதிரி 2 சீட்ஸாக இன்க்ரீஸ் ஆகும்போது 30 ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்கும், இதுதான் நம்ம இங்கே கொஸ்டின். சரிங்களா? அதாவது T30யோட வேல்யூவை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இது ஏபி சீக்வன்ஸான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி சீக்வன்ஸாக இருந்தால் மட்டும்தான் டிஎன் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? காமன் டிஃபரன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்க, 22லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 2, அதே மாதிரி 24லேருந்து 22 மைனஸ் பண்ணால் 2, அதுக்கப்புறம் 26லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 2. இந்த மாதிரி காமன் டிஃபரன்ஸ் எல்லாத்துக்குமே என்னது 2 தான். ஸோ இல்லையா? ஸோ அப்போ வந்து இது என்னது ஏபி சீக்வன்ஸ் தான். அப்போ எழுதிடலாம் சொல்யூஷன் ஏபி சீக்வன்ஸ் இஸ், அப்படி எழுதிக்கலாம். ஏபி சீக்வன்ஸ் இஸ் பரிசு அப்படி எழுதிட்டாலே போதும். 20, 22, 24, 26, எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஏபி சீக்வன்ஸ். அப்போ நம்ம டிஎன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ நம்ம இங்கே வந்து T30யோட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்னோட வேல்யூ 30, அதாவது மொத்தமாக இங்கே 30 ரோ இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 30. ஏயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு வேல்யூ தான் ஏயோட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது 20, இனிமேல் டியோட வேல்யூனா காமன் டிஃபரன்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். காமன் டிஃபரன்ஸ் என்னது 2. வேணா நம்ம செய்துக்கலாம் இன்னொரு கூட. T2 மைனஸ் T1. அதாவது T2னா என்னது செகண்ட் வேல்யூ 22 மைனஸ் T1னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 20. அப்போ மைனஸ் பண்ணால் 2. சரிங்களா? அப்போ காமன் டிஃபரன்ஸ் 2. ஓகே, ஸோ இப்போ எல்லா வேல்யூமே தெரியும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். அப்போ T30 இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 20 ப்ளஸ் என்னோட வேல்யூ என்னது 30 தான். அப்போ 30 மைனஸ் 1 இன்டூ டியோட வேல்யூ 2. ஓகே, ஸோ இனிமே 20 ப்ளஸ் 30லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 29 இன்டூ டி. ஓகே, அப்போ 20 ப்ளஸ் 22ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். சரிங்களா? 9 2s are 18. அப்போ 8 பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4க்கு கூட 1 ஆட் பண்ணால் 5. அப்போ 20ஐயும் 58ஐயும் ஆட் பண்ணால் 78. அப்போ T30யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் ரோ, அதாவது 30 ரோவில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எவ்வளவு? 78. ஓகேங்களா? ஓகே, அப்போ ஃபைனலாக நீங்கள் எப்படி எழுதிக்கணும்னா there will be 78 seats in the last row அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். சரிங்களா? லாஸ்ட் ரோ. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 11th சம் சால்வ் பண்ணிடலாம். The sum of 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the 3 terms.
அதாவது என்னன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா என்னன்னா அடுத்தடுத்த நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1க்கு அடுத்த நம்பர் என்னது 2, 2க்கு அடுத்த நம்பர் 3. ஸோ இதுதான் என்னன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை தான் ஃபைண்ட் பண்ண கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான கண்டிஷன் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த 3 வேல்யூஸையும் நான் ஆட் பண்ணேன்னா, அதாவது சம்னா ஆட் பண்றது, ஆட் பண்ணும்போது எனக்கு 27 கிடைக்குமா? சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ராடக்ட்னா மல்டிபிள் பண்றது, அந்த 3 வேல்யூவையுமே நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 288 கிடைக்குமா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கண்டிஷன். ஓகே, அந்த 3 டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நான் எப்படி எடுத்துக்க போறேன்னா, let the 3 consecutive terms be first a minus d, a, next a plus d இந்த மாதிரி எடுத்துக்க போறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஏயோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் தெரிஞ்சு அப்படின்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் அப்போ ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 27 கிடைக்குமா? ஓகேங்களா? ஓகே, அப்போ their sum. ஓகே, ஆட் பண்ணலாம். a minus d plus a பிளஸ் ஏ பிளஸ் டி, அதாவது நம்ம ஆட் பண்ணுறோம், சம்முனா ஆட் பண்ணுறது, அதனால தான் நம்ம இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ ஆட் பண்ணும்போது 27 கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க ரெண்டு வேல்யூவும் சேமாக இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் சைன், இது மைனஸ் இது ப்ளஸ், அப்போ கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இனிமேல் கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 3a இருக்குது. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு இந்த 27. ஓகே, நம்மளுக்கு இப்போ ஏயோட வேல்யூ தான் தேவை, அதனால் ஏ மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இங்கே 27 இருக்குது, இங்கே இந்த 3 வந்து மல்டிபிளில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனாக மாறிடும். அப்போ டிவைடட் பை 3. ஓகே, கேன்சல் பண்ணிடலாம். 3 டேபிளுக்கு போகும். 1 3s are 3, 9 3s are 27. அப்போ ஏயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இனிமே தேர் ப்ராடக்ட், அதாவது அந்த 3 மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 288 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ தேர் ப்ராடக்ட், ஓகே, a மைனஸ் டி மல்டிபிள், அதனால நம்ம ப்ராக்கெட் போட்டுருக்கலாம் a, இனிமேல் a பிளஸ் டி. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 288 கிடைக்கும்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்கே பாருங்க a மைனஸ் டி, இது வந்து a பிளஸ் டி. ஸோ இது வந்து எந்த ஃபார்முலாவோட ஃபார்மெட்டில் இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டூ ஏ மைனஸ் பி. சேம் அதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ ஏ இருக்கக்கூடிய பிளேஸில் ஏ தான் இருக்குது, ஆனால் பி இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே டி இருக்குது. ஸோ அவ்வளோதான் இங்கே டிஃப்ரென்ஸ். அப்போது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேர்மை நம்ம இப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆனால் பி இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே நம்மளுக்கு டி இருக்குது. ஓகேங்களா? அப்போ பி இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே டின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, ப்ராக்கெட்டை போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 288. ஓகே, நம்மளுக்கு ஏயோட வேல்யூ தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ ஏ ஸ்கொயர்னா ஏயோட பிளேஸில் 9, அடுத்தா அந்த ஸ்கொயர், நெக்ஸ்ட் மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, திரும்பவும் ஏயோட பிளேஸில் 9 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 288. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 9 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 81 மைனஸ் டி ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள் இந்த 9 வந்து இங்கே மல்டிபிளில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனாக மாறிடும். ஆல்ரெடி இங்கே 288 இருக்குது, இந்த 9 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா டிவைடட் பை 9ஆக மாறிடும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 9 டேபிள் கட் ஆகும். 1 9s are 9, 3 9s are 27. அப்போ பேலன்ஸ் 1. இனிமேல் 2 9s are 18. ஓகேங்களா? ஸோ அப்போ எழுதிக்கலாம் 81 மைனஸ் டி ஸ்கொயர். இங்கே இனிமேல் என்னது இருக்கும்? 32 மட்டும் இருக்கும். 32. ஓகே, நம்மளுக்கு டியோட வேல்யூ தான் தேவை இல்லையா? அப்போ மைனஸ் டி ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த 81 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆல்ரெடி 32 இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 81 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 81. ஓகே, அதே ஸ்டெப்பை இங்கே இன்னொரு கூட எழுதிக்கிட்டேன். இனிமேல் மைனஸ் டி ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள் இது ப்ளஸ் சிம்பிள், இது மைனஸ் சிம்பிள், டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். அப்போ 81லேருந்து 32 மைனஸ் பண்ணலாம். இது 11 ஆகும், இது 7 ஆயிரும். சரிங்களா? 11லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 9, 7லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 4. அப்போ 49. பெரிய நம்பர் என்னது? 81, அதோட சைன் மைனஸ், அப்போ மைனஸ் 49. ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது, அப்போ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டி ஸ்கொயரோட வேல்யூ 49. நம்மளுக்கு டியோட வேல்யூ தான் தேவை. அப்போ டியை மட்டும் வச்சுக்கலாம். இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். அப்போ ரூட் ஆஃப் 49. ஓகே, ரூட்டுக்குள்ளே இந்த 49 எப்படி எழுதலாம்? 7 இன்டூ 7, ஏன்னா 7 7 சார் 49. அப்போ ரூட்டுக்குள்ளே 2 7 இருந்துன்னா ஒரு 7 வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஓகே, அப்போ ஃபைனலாக டியோட வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இனிமேல் அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை எழுதிடலாம். 3 consecutive terms
ஆர் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதியிருந்தோம் a மைனஸ் டி கமா a ப்ளஸ் டி இந்த மாதிரி தான் நம்ம எழுதியிருந்தோம் சரிங்களா. நம்மளுக்கு இப்போ ஏயோட வேல்யூவும் தெரியும். ஏயோட வேல்யூ என்னது 9, அதுக்கப்புறம் டியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 ஓகேங்களா. இதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஏயோட பிளேஸில் 9 மைனஸ் டியோட பிளேஸில் 7 கமா ஏயோட பிளேஸில் 9 கமா ஏயோட பிளேஸில் 9 ப்ளஸ் டியோட பிளேஸில் 7 சரிங்களா. ஓகே 9லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 2 கமா இந்த 9 அப்படியே எழுதிருங்க. 9ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 16 ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. இவ்வளோ இந்த சம்